போனமா வந்தமான்னு இருக்கணும். இந்த அனிதா கூட சேர்ந்து ஆட்டம் போட்டன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் சரி உனக்கு. சரி உள்ள போ ரொம்ப பேசாத. பாய். அப்புறம் காலையிலேயே அம்மா வந்துருவாங்க. அவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. நீ எதுவும் செய்ய விடாத சரியா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்களா? ஏய் ஏய் இங்க பாரு. ஆ, என்ன புரியுதா? நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. நீ என்ன எப்படி இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டியோ அதே மாதிரி நான் உன்னை பாத்துக்கிறதா. இந்த மொத்த வீட்டையும் நான் தான் கட்டி தாங்குறதா. சூப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிறேன். உனக்கா நடிக்க சொல்லி தரணும்? ஓ அப்படியா? அப்ப நான் காலைல 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். நீ தான் எனக்கு பெட் காஃபி போட்டு தர. லஞ்ச் ஸ்விக்கில தான் ஆர்டர் பண்றேன். ஈவினிங் நீ வந்து தான் டின்னர் செய்யணும். யா துணியும் சத்து நீ தான் துவைக்கிறேன்னு உங்க அம்மாட்ட சொன்ன உன் நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. அம்மா தாயே, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. அப்படி கெஞ்சி பழகு. நான் வரேன். சரி பாய். நம்ம அத்தை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணுமே. காலைல எழுந்து தலை குளிச்சுட்டு புடவை கட்டி கோலம் போட்டா அத்தை ஃபிளாட். இந்த வீடுதான். நான் தான் அத்தை உங்க மருமக. பேய் இல்லையா? உங்க புள்ள மேல சத்தியமா நான் தான் அத்தை உங்க மருமக. உள்ள வாங்க அத்தை வாங்க. இது என்னது? கோலம் அத்தை நானே போட்டேன். கோலமா இல்ல பில்லு சூன்யமா? அது சரி, அது என்ன எலுமிச்சை பழம் வச்சிருக்க? வீட்டு வாசல்ல எலுமிச்சை பழம் வச்சா வீட்டுக்கு நல்லதான். வாட்ஸ்அப்ல பார்த்தேன். வாங்க உள்ள போலாம். நல்லதுதான். இவன் எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டு அவன் மட்டும் ஜாலியா ஆபீஸ் ட்ரிப் போயிட்டான். மா ஜனனி. அத்தை என்னம்மா ஒரே பேண்ட் ஷர்ட்டா இருக்கு, புடவையே காணோம்? அது ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ. அப்பப்போ கையிலே தோச்சு போட்டுருவியா? அது சரி, இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்னமா செய்யறது நீயே சொல்லு. கேட்க மாட்டாங்களான்னு தானே காத்துக்கிட்டு இருந்தேன். அத்தை சிக்கன் ஹீட் அத்தை. மட்டன்ல ஏதாவது பண்ணுவோம். மட்டன் பிரியாணி. நீயும் என் பொண்ணு தானேமா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, செஞ்சிருவோம். அதுவா? எனக்கு பெருசா எதுவும் வேணாம் அத்தை. நீங்க எப்போ செஞ்சு தருவீங்களா பிரான் தொக்கு? ஆமா, அது மட்டும் செஞ்சு கொடுங்க அத்தை. அடே போமா, இன்னைக்கு மத்தியானம் மட்டன் பிரியாணி, நண்டு வறுவல், பிரான் தொக்கு, கொழுப்பு ரசம் எல்லாத்தையும் செஞ்சிருவோம். சரி அத்தை சரி. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா, நீ கூட மாட ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். டெஃபினெட்லி அத்தை. மா ஜனனி, இந்த கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் கிள்ளி போட்டுறியா? சரி அத்தை. நமக்கு ஏத்த வேலை. என்ன ஸ்மெல் வருது? ஜனனி, அடுப்புல ஏதோ தீரா மாதிரி இருக்குமா, கொஞ்சம் போய் பாருமா. சரி அத்தை. அம்மா, அப்படியே அந்த குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டுருமா. உப்பா? உப்பு எவ்வளவு போடுறது? தேவையான அளவு. அத்தை. ஐயோ, போயிட்டு சீக்கிரமா வா. ஏய் என்னடி வேணும்? டேய் எங்கடா இருக்க? ஏய் ஆபீஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கடி, என்ன வேணும்னு சொல்லு. வேலையே போனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பி வா. வேலை போனா பரவாயில்லையா? ஏய் இப்ப நீ தங்கி இருக்கிய வீடு, நீ போறிய காரு, ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிய போனு, இது எல்லாமே இஎம்ஐல இருக்கு. வேலை போச்சுன்னா காசு இல்லாம 2 பேரும் சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். பரவாயில்லையா? சரி நீ பொறுமையாவே கிளம்பி வா, நான் ஏதாவது சமாளிக்கிறேன். சமாளி வெயி. ஷோ
ஜனனி, அத்தை 3 அடுப்புலயும் சமைக்கிறேன் அத்தை. அந்த 4வது அடுப்பு இருக்குல்ல, அதுல அத்தைக்கு ஒரு டீ போட்டு தரியா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு தலை ரொம்ப வலிக்குதுமா. எல்லா வேலையும் நான் தானே செஞ்சேன், உங்களுக்கு எப்படி தலை வலிக்கும்? என்ன சொன்ன? இல்ல அத்தை, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா தலை வலிக்க தான் செய்யும். டீ போடுறேன் இருங்க. அப்படியே கொஞ்சம் மசாலா டீயா போட்டுருமா. மசாலா டீ தானே அத்தை, போட்டுறேன் அத்தை. பிரியாணி மசாலா. மா ஜனனி, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. ஸ்ட்ராங்கா தானே அத்தை, போட்டுறேன் அத்தை. ஸ்ட்ராங்கா. அத்தை நீ இன்னைக்கு செத்த. இந்தாங்க அத்தை மசாலா டீ. ஐயோ ஐயோ, என்னடி போட்ட? ஐயோ அத்தை என்னாச்சு? ஐயோ எரியுது. என்னாச்சு அத்தை? ஐயோ என்ன கொல்ல பாக்குறாளே, எரியுது. ஐயோ அத்தை, ஐயோ அத்தை என்னாச்சு? என்ன காப்பாத்துங்க. அத்தை சாம்பார் டேஸ்ட் பண்ணாம போறீங்களே. மருமகளே. அத்தை அத்தை மட்டன் மல்லி ரோஸ்ட். மட்டன் மல்லி ரோஸ்ட் இல்ல, பல்லி ரோஸ்ட். சாப்பிட்டு சாவு. அத்தை மட்டன் சூப்பு. மட்டன் சூப் இல்ல, கிட்டன் சூப்பு. தின்னுட்டு கிட்டன் குனியா வந்து சாவு. இந்தாங்க அத்தை பாயசம் குடிங்க. இது பாயசம் இல்ல, பாதரசம். குடிச்சிட்டு உருண்டு கடை. அத்தை இது மீன் கருவேப்பிலை முறுவல். மீன் முறுவல் இல்ல, மிளகா பொடி வறுவல். காரத்துல கத்தினே கடை. அத்தை பாமாயில்ல செஞ்ச பிரான் தொக்கு. இது பாமாயில்ல செய்யல, பெனாயில்ல செஞ்சது. சாப்பிட்டு சாஞ்சிரு. நல்லா சாப்பிடுங்க. அத்தை கொழுப்பு ரசம். அத்தை அது கொழுப்பு ரசம் இல்ல, கோந்து ரசம். இனிமே எப்படி வேலை சொல்றீங்கன்னு பாக்குறேன். வரட்டா? அத்தை வாங்க உள்ள போய் படுக்கலாம். உன் கூடல யார் தூங்குவா? அத்தை சொல்றத கேளுங்க, உள்ள வந்து படுங்க. நான் இங்கே படுக்கிறேன், நீ உள்ள போய் படு. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். தனியா தான் படுப்பேன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. குட் நைட் அத்தை. ஐயோ நமக்கு வேற தனியா படுக்கணும்னா பயமா இருக்குமே. இருமா நானும் வரேன். என் பையன் வேற என்ன நம்பிதான் உன்னை விட்டுட்டு போயிருக்கான். நீ வேற வயசு பொண்ணு வேற, தனியா எப்படி படுப்ப? இதோ நானும் வரேன், கதவை மூடிடாத. இதோ வந்துட்டேன். ஐயோ என் கூடயா தூங்க மாட்டேன்னு சொன்ன? என்ன பண்றேன் பாரு. ஜனனி, ஏதோ அமானுஷமான சத்தம்லாம் கேக்குதுடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, தூங்குங்க. ஒன்னும் இல்லன்ற, கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்குடி. அத்தை நான் சொல்லுவேன், ஆனா நீங்க உங்க பையன் கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்கான். கேட்க மாட்டேன், சொல்லு. அம்மா சத்தியமா? ஐயோ அரண்டி போயிருக்கேன். இப்ப அம்மா சத்தியம் தேவையா? அம்மா சத்தியமா சொல்ல மாட்டேன். நீங்க படுத்துட்டு இருக்கீங்கல்ல, அப்படியே நேரா மேல ஒரு பையன் தூக்கு மாட்டி செத்துட்டான் அத்தை. தூக்கு மாட்டி செத்துட்டானா? அவாவிதான் வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கு.
ஐயோ ஏண்டி என்ன இப்படி பயம்படுத்துற? நிஜமாதான் அத்தை. ஆ, இத சொன்னா நீங்க வரமாட்டீங்கன்னு தான் உங்க பையன் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அத்தை. படுபாவி என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டானே. எல்லாம் நம்பிட்டாங்க. சரி எப்பதாண்டி இந்த பேய் போகும்? அதுவா போகாத அத்தை. அத மீறி யாராவது அதை போக வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா காஞ்சனா படத்துல வர காட்டேரி மாதிரி கழுத்தை பிடிச்சு கடிச்சு வச்சிரும் அத்தை. பேய் பேய் ஐயோ ஐயோ பேய் பேய் இல்லைங்க. என்ன விட்டு நான் அத்தை, போயிடுறேன். ஐயோ பேய் அத்தை நான் தான் அத்தை. அத்தை ஏய் என்னடி ஆச்சு இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஆ அம்மா எங்க? வந்துட்டியா? உங்க அம்மா அதை செய்றேன் இதை செய்றேன்னு என்னதான் வச்சு செஞ்சாங்க. எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யல வாங்கினாங்க. அதான் நல்லா பயம்புத்தி துரத்தி அமிச்சிட்டேன். துரத்திட்டியா? என்னடி சொல்ற? ஆமா பின்ன என்ன, என்னாலாம் உங்களை சமாளிக்க முடியாதுப்பா. ஏய் அறிவில்ல லூசு. ஒரு நாள் நடந்ததை வச்சு உன்னால எப்படி கன்க்ளூஷனுக்கு வர முடியுது? அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னால ஒரு நாள் கூட அவங்களோட இருக்க முடியல. நீ எப்படிதான் 28 வருஷம் இருந்தியோ? அவங்களுக்கு பொன் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும்டி. இன்ஃபேக்ட் நம்ம மேரேஜ்ல என்னை விட அவங்க தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. மருமக வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஜனனி என் மருமக இல்ல இன்னொரு மகன் அடிக்கடி சொல்லுவாங்கடி. அதுல ஏதோ அட்வான்டேஜ் எடுத்து உன்கிட்ட பழகிருப்பாங்க. நீ சும்மா உங்க அம்மாக்கு வக்காலத்து வாங்கணும்னு இப்படி எல்லாம் பேசாத சரியா? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. போடி சும்மா கடுப்பேத்திட்டு. அத்தை என் பையன் சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. உன்னை என் பொண்ணா நினைச்சு நான் ஓவரா பண்ணிட்டேன். உனக்கு கோபம் குறையிற வரைக்கும் என்னை எவ்வளோ வேணா திட்டு, அடிக்க கூட செய். ஆனா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத்தை நீங்க ஏன் அத்தை என்கிட்ட சாரி கேக்குறீங்க? நான் தான் அத்தை உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் என்னதான் இந்த காலத்து பொண்ணா இருந்தாலும் அந்த காலத்தை மாதிரி அத்தைனா இப்படிதான் கெட்டவங்கன்னு உங்கள்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டேன் அத்தை. இன்னும் சொல்ல போனா எனக்கு நீங்க என்ன திட்டலன்னா எனக்கு நாளே போகாது அத்தை. நீங்க எப்பவும் போல இருங்க அத்தை, எனக்கு அதான் வேணும் அத்தை. அப்போ இனிமே நான் என்ன சொன்னாலும் சண்டை போட மாட்டேல்ல? ம்ஹும். ஆ? ம். ஆ. ஷப்பா, அத்தைக்கு ஒரே ஒரு காஃபி போட்டு தரியா? ம். உனக்கே தெரியும்ல அத்தைக்கு ஒத்த தலைவலிமா. ம். சரி அத்தை. காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுமா. ஆ சரி அத்தை. எப்படியும் காஃபி போட மாட்டேன். ஆனா காஃபிக்கு பதிலா என்ன போடுவேன் நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷார்ட்ஸம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகான் டேப் பண்ணிடுங்க. நான் இப்ப காஃபி போட போறேன்.